பெரியவர்களே, அல் குர்ஆன் அல்லாஹ்வின் வார்த்தையாகும். அல்லாஹ்வின் வார்த்தையை எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை அல்லாஹ்வே கற்றுத்தர வேண்டும். அல் குர்ஆனை கற்பிப்பது நபி அவர்களின் பணியாகும். எனவே அல் குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொல்லித் தந்துள்ளார்கள். எனவே தஜ்வீத் முறைப்படி நாம் அல் குர்ஆனை ஓத வேண்டும். பெரியவர்களே, அல் குர்ஆனை எமக்கு தஜ்வீத் முறைப்படி கற்றுத்தாருங்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உரிய முறைப்படி உச்சரிக்க சொல்லித் தாருங்கள். அல் குர்ஆனை ராகமாக ஓத பயிற்சி தாருங்கள். ஓர் எழுத்தை பிழையாக உச்சரிப்பதே அல் குர்ஆனின் வசனத்தின் கருத்தையே மாற்றிவிடும் என்பது உங்களுக்கு மறந்துவிட்டதா? அல் குர்ஆனின் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் கிடைக்க வேண்டுமெனில் அதனை மிகச் சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவில்லையா? பெரியவர்களே, ஆங்கிலத்தை சரியாக உச்சரிக்க பயிற்சி எடுக்கும் நாங்கள், தமிழை அழகாக உச்சரிக்க முயற்சி எடுக்கும் நாங்கள், அல்லாஹ்வின் கலாமான அல் குர்ஆனை அழகாக உச்சரிக்க பயிற்சியும் முயற்சியும் எடுத்திருக்கிறோமா? பாடல்களை கேட்க நேரம் ஒதுக்கும் நாங்கள், இசையை ரசிக்க நேரம் ஒதுக்கும் நாங்கள், கிராத்துக்களை அல் குர்ஆனை அழகாக ஓத செவி மடுக்க நேரம் ஒதுக்குகிறோமா? தந்தைமார்களே, வாகனம் செலுத்தும் போது போக்குவரத்து சட்டங்களை பேணும் நீங்கள், வியாபாரம் செய்யும் போது வியாபார சட்டங்களை பேணும் நீங்கள், அல் குர்ஆனை ஓதும் போது தஜ்வீத் சட்டங்களை பேண மறந்து விடுகிறீர்களே. தாய்மார்களே, சமைக்கும் போது உணவின் சுவையை அதிகரிக்க முயற்சிக்கும் நீங்கள், வீட்டையும் சூழலையும் நேர்த்தியாக வைத்திருக்க முயற்சிக்கும் நீங்கள், அல் குர்ஆனை ஓதும் போது அழகையும் நேர்த்தியை உண்டாக்கும் தஜ்வீத் சட்டங்களை பேண மறந்து விடுகிறீர்களே. பெற்றோர்களே, பெரியவர்களே, வயதை காரணம் காட்டி தஜ்வீத்தை படிக்க மறுத்து விடாதீர்கள். நீங்களும் தஜ்வீத்தை கற்று எங்களுக்கும் கற்றுத்தாருங்கள். ஏனெனில் மனிதர்களில் சிறந்தவர் தானும் அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே. பெற்றோர்களே, வீடுகளில் அல் குர்ஆனை அழகாக ஓதி எம்மை ரசிக்கச் செய்யுங்கள். எங்களை ஓதச் செய்து அல் குர்ஆனை நீங்கள் ரசியுங்கள். நம் தஜ்வீத்தின் ராகத்தில் நம் வீடுகள் மிளிரட்டும். நம் அல் குர்ஆனிய ராகத்தில் நம் உள்ளங்கள் அமைதியடையட்டும். சமூக நிறுவனங்களே, மாநாடுகளையும் சொற்பொழிவுகளையும் ஏற்பாடு செய்யும் நீங்கள் தஜ்வீத் மாநாடுகளை நடத்துங்கள். தஜ்வீத் ஆய்வரங்கங்களை ஏற்பாடு செய்யுங்கள். தஜ்வீத் பிரசுரங்களை வெளியிடுங்கள். பள்ளி வாயில்களே, அல் குர்ஆனை அழகாக ஓதும் தஜ்வீத் சட்டங்களை பேணும் இமாம்களையே தொழுகை நடாத்த நியமியுங்கள். அல் குர்ஆனை அழகாக ஓத பயிற்சி அளிக்கும் அல் குர்ஆன் ஹல்காக்களை உருவாக்குங்கள். அல் குர்ஆனின் வித்தியாசமான கிராத்துக்களை பள்ளி வாயில்களில் ஒளிபரப்புங்கள். அல் குர்ஆன் மദ്രസா முஅல்லிம்களே, முஅல்லிமாக்களே, அல் குர்ஆனை கற்றுத்தரும் ஆசான்களே, ஆரம்பத்திலிருந்தே தஜ்வீத்தோடு சேர்த்து அல் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். பெரியவர்களே, உங்களுக்கு முன்னால் எங்களின் பணிவான சில கோரிக்கைகள், இவற்றை நிறைவேற்ற முயற்சியுங்கள். நல்ல காரிகளை உருவாக்குவது ஃபர்லு கிஃபாயா என்பதை மறந்து விடாதீர்கள். அல் குர்ஆனை அதன் உரிய முறைப்படி ஓதி தஜ்வீத் கலைக்கு உயிர் கொடுப்போம். எங்களோடு கைவோருங்கள். நாளை சுவனத்து சுகந்தத்தில் நாம் சந்தோஷமாயிருப்போம். இன்ஷா அல்லாஹ். வஸ்ஸலாம்.